சார் நீங்கள் வந்து அஜித்தை வச்சு விஜயை வச்சு படம் பண்ண வாய்ப்புகள்லாம் நிறையா வந்துச்சு. அதை நீங்கள் ஏற்றுக்கல, அது உண்மையாக சார்? உண்மை சார், உண்மை சார். கூப்பிட்டு நான் கதையும் ஸ்கிரிப்டை வந்து சார்கிட்ட சொன்னேன். சார்கிட்ட சொல்லி இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் சொல்லியிருப்பேன். ஆமாம், இவன் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். அது அஜித் சார்கிட்ட டேரக்டாகவே பேசியிருக்கேன். சுரேஷ் சந்திரா இருக்கார்ல, இப்போ இருக்கார், அவர் தான் இருக்கார். ஆமாம், அவர் மூலமாக தான் எனக்கு அந்த அஜித் சாரோட அறிமுகம் கிடச்சிது. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், பிடிச்சது பண்ணியிருக்கலாம் நம்ம கரெக்டாக இருந்தால். எனக்கு அங்கே போய் உட்காரும் போதும் நான் படம் பண்ணணுன்றதுக்காக போகல, நிர்பந்தப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்கள்ல, எப்படியாவது உன்னை படம் பண்ண வச்சிடலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி கொண்டு உட்கார வைப்பாங்கல்ல. உட்கார வச்சுட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு ஓகே தான். ஆனால் அது அப்புறம் ஓகேனதுக்கப்புறம் நான் போகணும்ல. நான் எங்கேயாவது இங்கேருந்து போய் சொல்லிட்டு எங்கேயாவது போயிடுவேன். இப்போ எங்கேயும் போகிறதில்ல. அந்த ஊரில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன்னு சொல்கிறது போகிறதில்ல. அப்புறம் எஸ்ஏஎஸ் சார்ட்டை வந்து விஜய் வச்சு சொல்கிறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஸ்கிரிப்டே சொல்லிட்டேன் நான். ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த நாள் காலையில் ப்ராஜெக்ட் பண்ணலாம், யார் கன்சென்ட்ரை உடைக்க முடிவாயிடுச்சு. பட் நான் அங்கே போய் அடுத்த நாள் காலையில் போய் நிற்கும்போது தப்பாக தான் போய் நிற்கிறேன். தப்பாக போய் நிற்கிறேன், நான் குடிச்சிட்டு போய் நிற்கிறேன்னா யார் ஒத்துக்க முடியும்? பட் அப்பவும் அவங்க வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாங்களே தவிர நான் எனக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியல. இன்றைக்கி வரைக்கும் தெரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய இடத்தையெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. பட் அதான் சொன்னேன், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஆல்கஹால் தான், வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் எங்கே சுற்றி வந்தாலுமே இது வந்து எந்த வகையிலுமே வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிடவே முடியாது, மொத்தமாக மைனஸ் தான் அது. இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது சார், அதுலேருந்து மீள்றதுக்கு உங்கள் நண்பர்கள் திரைத்துறையில் உள்ளவங்க யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா சார்? அந்த மாதிரி ஏதாவது சார் ஹெல்ப் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் வந்து யார்கிட்டையாவது போய் காசு கேட்கலாம், பட் காசு கேட்குறதே இல்லை. எனக்கு அது அவசியமே படலை. நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போது எல்லோரும் என்ன பண்ண முடியும்னா எனக்காக வந்து வருத்தப்பட முடியும், இவன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கௌதம் சார் எனக்காக என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுமாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல நண்பர்கள் எல்லோரும் வருத்தப்பட தானே முடியும். நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? பட் எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. பட் அதில் வந்து மறுக்கவே முடியாது சார். ஏன் எனக்கு அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னா, எனக்கு ஏன் இது வேண்டான்னு தோணுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் இல்லவே இல்லை. எந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. எல்லோரும் யாராவது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் சொல்லிட்டு போவாங்கல்ல, இந்த ஆள் நல்லா வந்திருக்கலாம், நான் கூட சொன்னேன் இந்த ஆள் நல்லா வந்திருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்படி நிறைய பேர் வந்து இவன் நல்லா வந்திருக்கலாம்னு சொன்னது தான் என்ன நல்லா வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வைப்ரேஷன் நிறைய பேருடைய ஆத்மார்த்தம், அந்த ஆள் வந்திருக்கலாம், அந்த ஆள் நல்ல மனுஷன், அந்த ஆள் நல்ல கிரியேட்டரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு உள்ள டக்குன்னு ஒரு கேரை ஓப்பன் பண்ணி விட்டதுன்னு நினைக்கிறேன். சார் உங்களை வந்து எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, நீங்கள் ஜோடி படத்தில் நடித்து ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க, ரொம்ப ஒரு லவ் பற்றி ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க சார். எனக்கு அது அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காலையில் பிக்கப்பு. ஆமாம், யார் இவர் புதுசாக இருக்கார், நான் இதை நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க எனக்கு அப்போ தெரியாது இல்லையா. ஆனால் உங்களை வந்து அந்த படத்தில் தான் தெரியும். அந்த படத்தில் எப்படி சார் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு? நடிக்கிறது வாய்ப்பு இல்லை. பிரவீன் காந்தி அதுக்கு படத்துக்கு டேரக்டர் சார். ஆக்சுவலாக பிரவீன் காந்தி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் ரட்சகன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட். அப்போ படம் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு எனக்கு. ஓகே. பிரவீன் காந்தி அவர் வந்து இப்படி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து நடிக்கிறது ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் சைடும் கொஞ்சம் பண்ணணும் எனக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் வந்து காந்தியை போய் பார்க்குறேன். நான் நல்ல நண்பர் இல்லையா எனக்கு, பார்க்குறேன். அப்புறம் அவர் வந்து அந்த பற்றி சொன்னார். சொன்னோன்னே எனக்கு எப்போவுமே ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா வெறுமனே உட்காந்து நடிக்கிறதுக்குன்னா எனக்கு நடிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நடிக்கிறதுல நான் குடிச்சிட்டு வேறு இருக்கேங்க, அந்த நடிக்க ஊட்டியில் தான் ஷூட்டிங்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்க அப்படின்னாரு. இல்லை ஊட்டி நான் வரல, நடிக்கிறதுல அப்படின்னு நடிங்க வந்து ஒரு இதெல்லாம் எழுதலாம் நம்ம அப்படின்னாரு. ஸோ அப்படி உள்ளே போனது தான். பட் ரெண்டாவது வந்து வேலை தானே, வேலை செய்கிறோம்ல, எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ரைட்டிங் எல்லாம் இருந்தது. ஸோ உட்காந்து ஸ்கிரிப்ட் கூட உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் இதில் எழுதணுன்னா அதில் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறது. இப்படி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எழுதுறது எப்போவுமே பிடிக்கும். ஸோ ஒரு யார் என்ன சொன்னாலும் அதுக்காக உட்காந்து வேலை செய்கிறதுன்றது வந்து பேசிக்கலாக பிடிச்சிருந்தது. குடிக்கிறது எப்படி பிடிச்சிருந்ததோ அதே மாதிரி எழுதுறது அப்படி பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அப்படி நடித்தது தான். ஸோ அங்கே போய் அந்த படம் ஒர்க் பண்ணதுனால தான், நடித்ததுனால தான் அதில் கூட இப்படி ஹைலைட் என்னென்னா, அந்த படம் முடித்து அந்த படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு நான் பாட்டுக்கு நான் வேறு அடுத்தது ஏதாவது வேலை செஞ்சால் யாருக்காவது எழுதிட்டு இருப்பேன் நான். அப்படி ட்ராவலில் போகும்போது தான் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிடிவிலேருந்து. சிடிவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஜெயக்குமார்னு சொல்லி சிடிவியில் டாக்டர் முரளி மனோகர் அவரோட தம்பி அவர். ஜெயக்குமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், உங்கள் டாக்டர் பார்க்கணுன்றாரு வாங்க அப்படின்ட்டு. இவர் இதுக்கு என்ன பார்க்கணுன்றாரு அப்படின்ட்டு நான் படம் பண்ணுற மாதிரியும் இல்லை, சரி கூப்பிட்றாருன்றதுக்காக தான் போனால் அப்போ தான் வந்து டாக்டர் என்கிட்ட பேசினார். இந்த பக்கத்தில் தான் ஆஃபீஸ், இப்போ நுங்கம்பாக்கத்தில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அவர் என்னை கூப்பிட்டு பேசினார், நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் நாகராஜ், கௌதம்னு சொல்லி ஒருத்தர் டைரக்டராக கமிட் ஆகிருக்கோம், அலைபாயுதை பார்த்தீங்களான்னாரு. பார்த்தேன் சார். நான் அலைபாயுதெல்லாம் இப்போ ஒரு 13 தடவை பார்த்துருப்பேன் நான். மாதவன் தான் பண்ணுறாரு, மேடின்னு சொன்னேன், மேடி தான் பண்ணுறாரு. கௌதம் சொல்லி ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம், நீங்கள் தான் டைலாக் எழுதணும். பாலகுமாரன் தான் வந்திருக்காரு எழுதுறதுக்கு, ஆனால் அவருக்கு செட் ஆகலைன்றாரு பாலகுமாரன். எனக்கு திக்குன்னு இருந்தது. பாலகுமாரன் வந்து எக்ஸ்ட்ரீம், எனக்கு அப்படி பிடிக்கும், அப்படி ஒரு ரைட்டிங். அவரோட புக்ஸ்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்கும். இங்கே அந்த மனுஷன் வந்திருக்காரா அப்படின்னா அவருக்கு எனக்கு தெரியும், எனக்கு வர சாரை வேறு தெரியும், முன்னாடியே பார்த்துருக்கேன்.
அப்படின்னா அவர் வந்திருக்காரு, பட் அது அவருக்கு கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் போனேன், சார் இருந்தார், பாலகுமாரன் சார் இருந்தார். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். வச்சுட்டு இருந்தார், என்னையா பண்ணுற நீ அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் அவர் சார் எழுதலை, அப்புறம் சொல்ல சார் எழுதலை. அப்புறம் தான் கௌதம் சார் எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க. இவர் தான் கௌதம் அப்படின்னு அறிமுகப்படுத்துனாங்க. அன்றைக்கி கௌதம் சாருக்கும் எனக்கும் அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன் அந்த வேலை. இன்றைக்கி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உறவு அழகாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை சந்திக்கும் போது சார் எப்படி சார் பேசிக்கிட்டு? அவர் ஒரு மாதிரி ஸ்டைலிஷான மனுஷன் தானே அவர். ஆனால் ரொம்ப இவர் தான் கௌதம் அப்படின்னாங்க. ஒரு மாதவன் அவருக்கு வந்து ஆக்சுவலாக ராஜீவ் மேனன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். அப்போ நிறைய ஆட் ஃபில்ம் நிறைய பண்ணியிருக்காரு. அதை வச்சு அவர் பேடியை வந்து தெரியும் போருக்கு. அவருக்கு ஏற்கனவே வந்து அலைபாயதைக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதனால தான் அவர் அலைபாயதை ஹிட் அப்படின்னு ஆனோன்னா ஒரு டேட்டு கேட்டிருக்காரு, ஒன்று கொடுக்குறேன்னாரு. மாதவன் டேட் இருந்தனால தான் அவருக்கு உடனே அங்கே அவர் படம் கமிட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாருமே இங்கே ஹாரிஸுக்கு முதல் படம், ஹாரி ஜெயராஜ் முதல் படம், ஆர்டி ராஜசேகர் கேமராமேன் அவருக்கு முதல் படம், கௌதம் சாருக்கு முதல் படம், ரீமாசனுக்கு முதல் படம், அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது முதல் படம். எனக்கு மட்டும் தான் அந்த இடம் பழசு, நான் மட்டும் தான் அதில் பழசு. மற்றவங்க எல்லாருமே நியூ கம்பர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக எல்லாருமே. சார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் 2வது ஒரு படம் பண்ணுறீங்க, மத்தாப்புன்றது. இந்த வாய்ப்பு எப்படி சார் வந்துச்சு? இந்த படம் எப்படி உருவாச்சு சார்? சார் ஆக்சுவலாக அந்த கம்பெனி அவங்க வந்து ஏற்கனவே வேறு ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு தான் நான் போனேன். அவங்க இந்த கரெக்டாக செட் ஆகலைன்னு சொல்லும்போது அந்த பையன் புதுசு தான், அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர். நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, படம் பண்ணலான்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கும் அந்த பையனுக்குமான உறவு ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த ப்ரொடியூசர் பேர் வந்து ராஜா சார். அவர் இன்றைக்கும் என்ன எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அன்பாக பேசக்கூடிய மனுஷன் அவர். அந்த படம் கதை சொன்னால் எல்லாருக்கும் ஓகே, உடனே ஆரம்பித்தாங்க. என்னென்னா ஒரு நம்ம நினைக்கிற மாதிரியான சினிமாவை அதை எடுக்க முடியல, அது ஒரு காரணம். பட் எனக்கு என்னென்னா நம்ம நினச்சிருப்போம், அதை எடுக்க முடியாத காரணம் வந்து இப்போ யார் மேலேயும் சார்ஜ் பண்ண முடியாதுங்க நம்ம. எனக்கு அவங்க அதை கொடுக்கல, அது எல்லாமே தான் கொடுத்தாங்க. பட் நம்ம நீ என்ன நினச்சாலும் ஒரு ஹீரோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா நான் அதை பெருசாக நம்புகிறேன். ஒரு சீனை நீங்கள் எழுதக்கூடிய டயலாக்கை உங்களோட பர்ஃபார்மன்ஸு ஸ்க்ரீனில் கரெக்டாக வரலைன்னா வேறு ஏதோ ஒரு படத்துக்கு ஓகேங்க. நீ கரெக்டான ஸ்கிரிப்டுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீ எப்படி பேசணும், எங்கே நிற்கணும், நீ எந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கணும், நீ எங்கே அழணும், எங்கே சிரிக்கணும், அது நீ கரெக்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வேறு மாதிரி இல்லை. அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆகி போயிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த ஒவ்வொரு வாட்டியும் படம் இறங்கிட்டே தான் வரும். டோட்டலாக ஒரு டைலாக் டெலிவரி, ஒரு சீனோடைய இது ஒரு அந்த மூடெலாம் போயிட்டுனா எல்லாமே போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரியான வரல. அதுக்கு நான் ஒரு காரணம், சூழல் நான் தானே காரணம். அது நான் ஒரு கேப் விடாமல் இருந்திருந்தா நீ ஏன் ஒரு நீ ஃபேஸ் வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். நீ ஃபேஸ் மறுக்கவே இல்லை, நீ ஃபேஸ் இருக்கலாம். பட் அதுக்கு மொத்தமாக தன்னை தூக்கி அர்ப்பணிக்கணும்ல, நான் வந்து அப்படி நிற்கிறேன் வந்து அப்படின்ட்டு. அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் நான் நினச்சத மாதிரியான ஒரு படமாக அது வரல தான். ஸ்கிரிப்டாக ஓகே சார், அது ஸ்கிரிப்டாக ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த படமாக அதை எடுக்கிறது எல்லாருடைய நடிப்புன்னு ஒன்று இருக்கலாம் சார். யார் கேரக்டர் செஷனுக்கு ஒரு வாங்கி அதை உள்வாங்கி எடுக்கிறது, அதை நம்ம வந்து அது நம்ம நினைக்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆனால் இதில் ஒரு முழுசாக அதை வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் இருந்திருந்தா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் கிடச்சிருக்கலாம். எல்லாமே புதுசு. இப்படி எல்லாருமே அப்படி இருக்கும்போது நம்மளால் இதை இப்படி தான் இதுதான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண முடியல நம்மளால். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் இன்றைக்கி அதுக்காக என்ன பண்ணமோ அந்த படம் வந்து நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்தது, அது என்ன பண்ணணுமோ அதுக்கு தேவையான விஷயத்த பண்ணிச்சு. பட் எனக்கு அந்த படம் பெருசாக சாட்டிஸ்ஃபைடு எனக்கே இல்லை தான். ஓகே சார். இப்போ அடுத்து என்ன சார் பண்ணுவாங்க? அப்போ வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு சார். இப்போ ஆகாயம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், அது அடுத்த மாதம் ஷூட்டு சார். அது சூப்பர் சார். ஒரு நியூ ஃபேஸ்லாம் இல்லை, எல்லாமே ஆர்டிஸ்ட் தான், அப்கமிங்கில் வரக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். இந்த படம் ஒரு பெருசாக ஒரு மேஜிக் ஒன்று பண்ணு சார். ஒரு வேறு மாதிரியான எல்லாருக்கும் நெருக்கமான அங்கம் பக்கம் நம்ம ஊரில் அங்கே தேடிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம சந்தித்த மனிதர்களை பற்றின ஒரு அழகான படம் தான் அது. இந்த படம் பெருசாக வரும்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்குமான சினிமா அது. சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹிட்டு படம் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து மத்தாப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இப்போது இவ்வளோ கேப் இருக்குது சார். நீங்கள் ட்ரெண்டுன்னு நினைக்கிற விஷயம் அது கொஞ்சம் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரியா, இல்லை எந்த ஒரு காரணம்? அது இல்லை சார், ட்ரெண்டுல ஒன்று இல்லை வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். நான் அடிக்கடி சொன்னேன்ல சார், ட்ரெண்டுன்ற ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ன நடக்கும், நான் ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தன் சிரிக்கிறான்னா நம்ம சிரிக்கணும், அவன் அழுதான் நான் அழணும், அவன் கோவப்பட்டால் நான் கோவப்படணும். இந்த மேஜிக்லாம் நடந்துச்சுன்னா அது பெரிய சினிமா. அதில் யார் நடிக்கிறாங்க என்ன நடிக்கிறாங்கலாம் இல்லை, அவன் என்னென்ன பண்ணுறானோ அதெல்லாம் நமக்கும் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய ஹிட். அவன் அழுதான் நான் அழணும், அவன் ஃபீல் பண்ண நான் ஃபீல் பண்ணணும், அவன் கோவப்பட்டால் நான் கோவப்படணும். இந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது அந்த சினிமா நல்லாயிருக்கும். நான் வந்து கரெக்டாக மறுபடியும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நடிகன்ட்ட போய் நானால் நிற்க முடியாது. எல்லா நடிகர்களும் நிறைய நடிகர்கள் நம்மளை கூப்பிட்டு படம் பண்ணுன்னு சொல்லி கேட்டப்போ நம்ம போகல. இன்றைக்கி நம்ம சரியாகிட்டு போயிட்டு கேட்டோம்னா கொடுக்குற கண்டிஷனில் யாருமே இல்லை. எல்லாருக்கும் 5 படம் 7 படம் 6 படம் கமிட்மெண்ட் தான் இருக்குது. 4 வருஷம் கழிச்சு பண்ணலாம், 3 வருஷம் கழிச்சு பண்ணலாம், அப்படி தான் இருந்தது. ஏன்னா யார் வழியும் தவறே சொல்ல முடியல. எல்லோரும் என்னை கூப்பிட்டு நான் ப்ரொடியூசர் வேணாம், எதுவும் வேணாம்,
நீங்கள் கதை சொல்லுங்கள் படம் பண்ணுன்றதுக்காக உங்களை அவ்வளோ டிமாண்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கல. நீங்கள் நல்லா ஆனதுக்கப்புறம் எல்லார்கிட்ட போய் எனக்கு உடனே டேட்டு கொடுங்கன்னா யாரும் உடனே டேட்லாம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த இப்போ பண்ண போகிற ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இருந்தால் போகிறோம். அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகாமல் அவனுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்கோம். ஒரு மாதம் இந்த படத்தில் வர்ற மொத்த சீனுக்கும் டயலாக் கொடுத்து அது என்ன மாடுலேஷனில் இருக்கணும், நீ எப்படி பேசணும், எங்கே சிரிக்கணும், எங்கே அழணும், எப்படி உட்காரணுன்றது வரைக்கும் கிளாஸ் எடுத்து ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி பண்ணி தான் போகிறோம். அதனால் இந்த படம் ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுக்கும் சார் எனக்கு. ஓகே சார், இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கம்பேக்காக இருக்கணும். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும். உங்களை மாதிரி நிறைய பேர் இன்னும் நிறைய இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரணும். எங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி.